எத்தனையோ தெய்வங்கள் இருக்குது, எத்தனையோ தேவதைகள் இருக்குது. நம்ம ஏன் தசமகா வித்யையில் 8வது வித்யான பகாலமுகி தேவியை நம்ம ஏன் இங்கே கொண்டு வந்து வச்சுருக்கோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. சிங்கிள் லேடியாக ஒரு தைரியத்தோட தனித்து சமுதாயத்தை ஃபேஸ் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த சூழ்நிலையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அது புரியும், தெரியும். தனியாக நின்று இந்த சமுதாயத்தை ஃபேஸ் பண்ணணும், எல்லா விஷயத்தையும், பொருளாதாரத்தை ஃபேஸ் பண்ணணும், இன்னும் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணணும், நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி நம்ம எதுலேயும் சிக்காமல் சிதறாமல் கவனத்தை சிதற விடாமல் நம்ம அசிங்கப்படாமல் இப்படி எல்லாத்தையும் தாண்டி நம்ம வரணும். அப்படி இருக்கிறப்ப இந்த அம்மா எதுக்கு உதவியாக இருக்கிறார்கள் அப்படின்னா, பகாலமுகி காளியின் ஒரு கருணை என்ன அப்படின்னா, நமக்கு முதுகுக்கு பின்னாடி நம்மளை பற்றி அவதூறு பேசுகிறாங்க, நம்மளோட முன்னேற்றத்தை தடுக்கிற மாதிரியான விஷயங்களை நம்ம கண்ணுக்கு தெரியாமல் செய்கிறாங்க. அப்படிங்கும்போது அந்த மாதிரியான செயல்பாடுகளை தடுப்பவர் பகாலமுகி காளி. அந்த மாதிரி நம்மளை அவதூறு பேசுகிறவர்களுடைய நாக்கை அறுப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாக்கை அறுப்பார்னா உடனே நாக்கை அறுப்பார்ல, அதாவது வாக்கை தடை செய்வார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. இப்போ அந்த மாதிரியான ஒரு சூழலில் நம்ம தனிமையாக நின்று இந்த சமுதாயத்தில் போராடி பொருளாதாரத்தில் ஜெயிச்சு மற்ற எல்லா விஷயங்கள்லையும் நம்ம ஜெயிச்சு வரோம் அப்படின்னா நமக்கு ஸ்பிரிச்சுவல் சப்போர்ட் இருக்கணும். இந்த ஊருக்குள்ளே இடம் வாங்கி நான் ரொம்ப போராடி அதாவது ஒரு நல்ல விஷயத்துக்காக நம்ம இந்த இடத்த செலக்ட் பண்ணி வாங்கினோம். பட் நிறைய ஸ்ட்ரகிள்ஸு நிறைய பிரச்சனைகள் நம்ம எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி ஒன்று வர்றப்போ நான் சோர்ந்து போகிறேன். அப்படியே அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு, இந்த இடத்துல நம்மளுடைய முன்னேற்றத்தை தடுக்கிற மாதிரி, நம்மளுடைய செயல்பாடுகளை தடுக்கிற மாதிரி யாரோ செயல்பட்டுகிட்டே இருக்காங்க. நிறைய பேர் நம்மளை பற்றி பின்னாடி புறம் பேசுவது, நம்மளை பற்றி 1க்கு 2 பேசுறது, இல்லாது பொல்லாதெல்லாம் பேசுறது, இந்த மாதிரியெல்லாம் பேசி நம்மளை அவதூறு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன செய்கிறோம்னாக்கா, என்னால் முடியல அப்படிங்கிற ஒரு கண்டிஷனில் அம்மா தானே இங்கே ஸ்தாபிதமாகறாங்க. நம்ம வேறு ஒரு விஷயத்துக்காக ஒரு பீடம் போடுறோம், பட் ஒரு சுதை சிற்பம் செய்பவர் நமக்கு அறிமுகமாகி இதை நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல அம்மாவை நிற்க வைக்கிறார். அப்படின்னா என்ன, நான் இருக்கேன்டி உனக்கு, நீ ஏன் கவலைப்படுற அப்படிங்கிற மாதிரி அம்மா தானே என்னோட நின்று கொண்டாள். எனக்கு காவலாக, இந்த தோப்பிற்கு காவலாக எல்லாம் வல்ல அன்னை பகாலமுகி காளி எனக்கு துணையாக இங்கே தானே வந்துட்டாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ இந்த இடத்துல ஒரு விஷயத்த நான் சொல்லணும். இப்போ தனிமையில் நின்று, அதாவது சிங்கிள் பேரண்ட்டாக, அது ஆணாயினும் பெண்ணாயினும் சிங்கிள் பேரண்ட்டாக நின்று குழந்தைகளை வளர்த்துக்கிட்டு இந்த சமுதாயத்தில் போராடி சமுதாய பிரச்சனைகளை எதிர்கொண்டு சமாளிக்க முடியாமல் தவிக்கின்ற பெண்கள் இந்த காளியை வழிபாடு செய்தால், பகாலமுகி தேவியை வழிபாடு செய்தால் நிச்சயமாக அந்த மாதிரியான பிரச்சனைகளை எல்லாம் நம்ம தாண்டி வந்துட முடியும், நம்மளால் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு நானே ஒரு உதாரணம் அப்படின்னு சொல்லுவேன். இதில் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம எந்த தெய்வங்களை உபாசனை செய்வதாக இருந்தாலும், எந்த தேவதைகளை நம்ம வாழ்க்கையில் எடுத்துக்கிறதாக இருந்தாலும், நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம ரொம்ப நேர்மையாக இருக்கணும். வாழ்க்கையில் நம்ம ரொம்ப நேர்மையாக கரெக்டாக இருக்கணும், எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டுமே நம்ம இந்த மாதிரியான உக்கிர தெய்வங்களின் வழிபாடுகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதை நான் சொல்லிக்கிறேன். மேலும் பகாலமுகி காளியை வழிபாடு செய்வது எப்படி என்பதை நம்முடைய அடுத்த பதிவில் பார்க்கலாம்.